Hello students, welcome to my channel. So 10th standard in the new batch 2024 to 2025 new batch ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் கல்வி மினி சேனல்லேருந்து அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட் வீடியோ தான். ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் 9th படிக்கல, நான் உங்களுக்கு ஐ திங்க் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அண்டு ஆனுவல் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமுக்கு மட்டும்தான் நான் வீடியோஸ் போட்டேன். அதுவுமே மாடல் கொஷின் பேப்பர் மட்டும்தான் போட்டேன். அதை தாண்டி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்ப ஹாஃப் இயர்லியில் மேக்ஸும் தமிழும் அப்லோட் பண்ணேன். அவ்வளோதான் நான் உங்களுக்கு போட்ட எஃபர்ட். பட் இந்த வருஷம் நீங்கள் டென்த்து மார்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். இம்பார்ட்டன்ட்னா எஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கும் சரி, கடைசிக்கும் உங்கள் 10th மார்க் எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு வேலைக்கும் சரி இல்லை வேறு எங்கே படிக்க போனாலும் 10th மார்க் கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒன்று. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து தேவையான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து சேனல்லையும் சரி அண்ட் ஆல்சோ 10th நம்ம தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலேயே உங்களுக்கு வந்து 10th குரூப், 11th குரூப், 12th வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்க்கும் இருக்கும். நீங்கள் 10th குரூப்லையும் ஜென்ரல் குரூப் ஒன்று இருக்கும் கல்வி மினி, அது ரெண்டுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் குரூப்ல வந்து எக்ஸாம் டைம் டேபிள், எக்ஸாம் பற்றி அப்டேட்ஸு, ஸோ ஸ்கூல் லீவு அதை பற்றின அப்டேட்ஸு, ஸோ அதெல்லாம் வரும். 10th தனியாக இருக்க குரூப்பில் வந்து ஸ்டடி மெட்டீரியல் 10th பற்றினது மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து உங்களுக்கு எதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவே ஒரு நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ 10th நான் அப்லோட் பண்ணுறது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம்லேருந்தே நான் உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணுவேன். உங்கள் கூடயே ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண கூட எக்ஸாம் வரைக்கும் ட்ராவல் பண்ண ரெடியா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் உங்களுக்கு ஜூலை. ஃபஸ்ட் இந்த வீடியோவில் வந்து டைம் டேபிள் அண்ட் சிலபஸ், என்னென்ன பாடம் நீங்கள் இப்போ தமிழ்னா அதில் எந்தெந்த யூனிட் படிக்கணும் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு அப்படிங்கிற சிலபஸ் அண்ட் எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்னு பார்க்கையில ஜூலை லாஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும். பட் இந்த தடவை வந்து ஒரு 1 வீக் வந்து தள்ளி போயிருச்சு ஸ்கூல் ரீஓப்பனு. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 90% ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆகஸ்ட்டில். ஒரு 10% ஆஃப் ஸ்கூலில் ரொம்ப, ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஸோ அப்படிங்கிறப்ப அங்கே வந்து ஜூலை லாஸ்ட் வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் எக்ஸாம், ஸ்டேட் லெவலில் இல்லை. ஸோ அதனால் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அப்ராக்சிமேட் டேட் வந்து எல்லா மாவட்டத்திலுமே ஜூலை லாஸ்ட் வீக்லேருந்து ஆகஸ்ட் மொதல் 2 வாரத்துக்குள்ளே கம்பல்சரி முடிஞ்சிரும் எக்ஸாம். மிட் டர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ இந்த மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு ஜூன் அண்ட் ஜூலை மந்த்துக்கான சிலபஸ் தான் வந்து உங்களுக்கு போர்ஷனாக கொடுப்பாங்க. ஜூன் ஜூலைக்கு என்ன போர்ஷனோ அதான் உங்களுக்கான மிட் டர்ம் சிலபஸ். இப்போ தமிழை பொறுத்தளவு யூனிட் 1, 2, 3 கம்பல்சரி வந்துடும் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு. 4th யூனிட் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கொடுப்பாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 4th யூனிட்டை விட்டுருவாங்க, 4 யூனிட் படிக்க கஷ்டமாக இருக்கும்னு. பட் உங்களுக்கு போர்ஷன் படி பார்த்தோம்னா 4th யூனிட்ல பாதி இது வரணும். ஸோ அதனால் எதுக்காக பாதி எடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக விட்டுறலாம், இல்லை அப்படின்னா அதையும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பட் ஃபர்ஸ்ட் 3 யூனிட் கம்பல்சரி. இங்கிலீஷை பொறுத்தவரை யூனிட் 1 and 2 வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்ல வந்து வரும் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் கம்பல்சரி வரும் ஃபுல்லாவே. செகண்ட் யூனிட் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், ஸோ அதுவும் ஃபுல்லாவே வரும். தேர்ட் யூனிட் இப்போ அல்ஜிப்ராவை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 3.1லேருந்து 3.3 வரைக்கும் வரும். எக்ஸசைஸ் 3.1, 3.2, 3.3 வரும். 4th யூனிட்ல 4.1 and 4.2 தான் உங்களுக்கு சிலபஸ். அதே மாதிரி சயின்ஸ் அப்படின்னா பிசிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 யூனிட், கெமிஸ்ட்ரியில் 7th யூனிட், 8th யூனிட், பயாலஜியில் 12th, 13th, 14th, 15th இந்த யூனிட்லாம் வந்து சிலபஸில் உண்டு. சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 1, 2, 3, ஜியோகிராஃபியில் 1, 2, 3, சிவிக்ஸில் 1, 2, எக்கனாமிக்ஸில் 1, 2. ஓகேங்களா? வரலாறு, குடிமையியல் அண்டு வரலாறு, புவியியல், குடிமையியல் அண்ட் வந்து பொருளியல். ஸோ இதுதான் உங்களுக்கான சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம். ஜூன் மந்த்துக்கான ஸ்டடி பிளான் அண்ட் ஜூலை மந்த்துக்கான ஸ்டடி பிளான் நான் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வீக்லி ஸ்டடி பிளான் வாரம் நீங்கள் எதை நான் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பேன். இந்த வாரத்தில் இதை படிச்சிருங்க, இந்த சாப்டர் அப்படிங்கிறதுலாம், இந்த வாரத்தில் இந்த சாப்டரில் இந்த கொஷின்ஸ்லாம் படிங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நோட்டில் எழுதி இல்லை என்னோட டேப்பில் எழுதி அதை பிடிஎஃபாக மாற்றி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க, ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க். லாஸ்ட் இயர் 10th ஸ்டூடெண்ட் எல்லாருமே 450க்கு மேலே மேக்ஸிமம் எனக்கு வந்த மார்க்ஸ் வாட்ஸ்அப்பில் 450க்கு மேலே எடுத்தது தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 390 அந்த மாதிரி வந்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் எல்லாருமே 450க்கு மேலே எடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக 490, 495 ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வாங்கணும். ஸோ அதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக எல்லாருடைய ஆசையும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சின்ன சின்ன எஃபோர்ட் போட்டு படித்தோம் அப்படின்னா கடைசியில் ஒரு ஸ்மால் எப்படி சொல்கிறது, ஸ்மால் திங் சேஞ்சஸ் பிக்
திங். ஓகேங்களா? ஒரு சின்னதாக நம்ம படிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது ஒரு மார்க்கில் மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஒரு அதிக மார்க் கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே படிப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங்ஸில் 10th நிறைய வீடியோஸ் வரும். ஸோ வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்.